லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாத்தியாடி? மேகலா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஓ, அந்த சமையல்கார மேடம். மேடம் இங்க என்ன பண்றாங்க? என்ன பண்ணுவாங்க? டிப்ஸ் எதுவும் எதிர்பார்க்கறாங்களோ என்னவோ. சரி, எங்களை துரத்தி விட்டுட்டு நீங்க அங்க ஜமீன்தார் மாதிரி வாழ்வீங்கன்னு பார்த்தா இந்த லட்சணத்துல இருக்கீங்க. அவ்வளவுதான் உங்க சீனா. வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ணாம இப்படி எவன் வீட்லயே வந்து வேலைக்காரியா அசையப்பட்டு இருக்கீங்க. காலத்துக்கும் அம்மா அம்மான்னு காலேஜ் சுத்திட்டு வந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம இங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏய் ஏய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்னமோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ பெருசா கௌரவம் கௌரவம்னு பேசினாரு. இதுதான் உங்க கௌரவத்தோட லட்சணமா? உங்க புருஷன் என்னமோ வாழ்ந்து காட்டுறேன், வாழை மரம் வளர்க்குறேன்னு வாய் சவடாலா பேசிட்டு இப்ப என்னடானா பொண்டாட்டிய கூலி வேலைக்கு அனுப்பிட்டு அங்க என்ன கால் ஆட்டிக்கிட்டு இருக்காரா? ராஜா, இப்பெல்லாம் பேசாதடா. நான் இங்க வேலை செய்யறது அப்பாவுக்கு தெரியாதுடா. சும்மா நடிக்காதீங்க. நீங்க இங்க வேலைக்கு வர்றது அவருக்கு தெரியாம இருக்குமா? அதானே, இதுக்கு ரெண்டும் பயங்கரமா ஆக்டிங் கொடுக்குது மேகலா. பெத்த பிள்ளைங்கிட்ட அன்பா அனுசரிச்சு இல்லாம இருந்தா கடைசியில இப்படிதான் கண்டவன் வீட்டுல வந்து பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும். பெத்த பிள்ளைங்களை தூக்கி எறிஞ்ச அப்பா அம்மாங்களுக்கு உங்க நிலைமை தான் ஒரு பெரிய பாடம். இல்லப்பா, இந்த சூழ்நிலைய சமாளிக்க முடியாமதான் நான் இங்க வந்து வேலை செய்யறேன். நீ பரிதாபப்படாம இப்படி பேசுறியே. பரிதாபப்படணுமா? உங்களை பார்த்தா பரிதாபப்பட்டு தான் நான் பண்ணதுக்கு நீங்க என்னென்னலாம் பேசுனீங்கன்னு மறந்து போயிடுச்சா? உங்களுக்குலாம் பரிதாபப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஆமா, வேலை முடிஞ்சா இல்ல இன்னும் இருக்கா? இந்த ஒரு வீடு தானா இல்ல இன்னும் 4-5 வீடு இருக்கா? காலையில மத்தியானம் சாயங்காலம்னு ஷிஃப்ட் போட்டு எது வேலை பாக்குறீங்களோ? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பேசுறது? வேற என்ன பேச சொல்றீங்க? எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுடா. உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்டேன். இத பண்ண மாட்டேனா? என்ன கார்ல கொண்டு போய் வீட்டுல விடணுமா? அதெல்லாம் வேண்டாம் ராஜா. நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறது உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதடா. ஏன் சொன்னா ஒரு அந்தஸ்து குறைஞ்சு போயிடுமோ? என்னோட இந்த நிலைமை தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாருடா. ஓ, அப்பேற்பட்ட ஆபரேஷனை தாங்கினாலு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே பசங்களை விரட்டி விட்டாலு இதை தெரிஞ்ச தாங்க மாட்டாரோ? உனக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணத்துக்காக தாண்டா நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஓ, வழக்கம் போல எல்லா தப்பையும் கொண்டு வந்து என் தலைமையிலே போடுறது. இந்த விஷயத்துல 2 பேருக்கு வித்தியாசமே இல்ல. 2 பேரும் ஒரே மாதிரிதான் யோசிக்கிறீங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, அவர்கிட்ட இத சொல்லிடாதடா. பார்க்கலாம். ஏய் ஏறா டிரைவர், வண்டி எடுங்க. என்ன சீதா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? இல்லங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. அப்படி என்ன இவ்வளவு நேரம் வேலை? நான் தான் சொல்லிருக்கேன்ல, மகளிர் சுய உதவி குழுனா இப்படித்தான். ஏதாவது ஒரு நாள் அதிகமா வேலை இருக்கும்.
நானும் ஒரு நாள் வந்து பார்க்குறேன். நீங்க காஃபி குடிச்சிங்களா? நான் போட்டு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் சீதா, நான் வர்ற வழியிலேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். ம். வீட்ல எல்லாரும் இருக்கீங்களா? ரவி, என்னண்ணே? ரேவதி, ரேவதி. அண்ணா என்னாச்சு? என்னாச்சு சொல்லுண்ணே. உமா எங்கடா? வருவண்ணே. உமா, உமா. நீ எங்க இருக்கியோ இல்லாம போயிட்டியோ நினைச்சேன். இந்த விஷயத்தை நீ தான் முக்கியமா கேட்டாகணும். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். பிள்ளைங்க மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்களாம். எந்த அளவுக்கு பாசம்னா, பெத்த பிள்ளைங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கும், வீட்டுக்கு நடுவுல கோடை போட்டு வீட்டை பிரிச்சு அசிங்கப்படுத்துற அளவுக்கு பாசமா. டேய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வாயை மூடிட்டு கிளம்பு. ஐயா 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 ஐயா, இருங்கய்யா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள மூட சொன்னா எப்படி? இவ திருடி, இவ ஓடி போனவ, இவ பொண்டாட்டி தாசன், இப்படிலாம் சொல்லி 4 பேருக்கு எதிரில வச்சு அசிங்கப்படுத்த தெரியுதுல? இன்னைக்கு உங்க பொண்டாட்டி என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? ஏய், என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசிட்டு இருக்க? அவங்க நம்மளோட அம்மா. மரியாதையா பேச சொல்லிட்டேன். சி, அம்மாவாவது அப்பாவாவது, இவர் என்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாரோ அன்னைக்கு இந்த மம்மி டாடின்ற சென்டிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் பொண்டாட்டி என்ன வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? அவ மகளிர் சுய உதவி குழு மூலமா ஒரு கம்பெனில நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. அத பத்தியெல்லாம் நீ பேசாத. இழிச்சாங்க. மகளிர் சுய உதவி குழுல அப்படியே பெரிய மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட அப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. எங்க நீங்க சொல்ற வேலைக்கு தான் போனாங்கன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா நிக்கிறாங்கன்னு? எப்படி சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. நான் சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமா நீங்க நல்லா கேட்டுக்கங்க. உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்தவங்க வீட்டுல சமையக்கார வேலைக்கு போறாங்க. சமையல் வேலை மட்டும் செய்யல, வீட்டை பெருக்கிறது துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் வேலைக்காரியா மேடம் தான் செய்யறாங்க. எங்க பாஸ் நான் செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு என்ன வீட்டுல கூப்பிட்டு விருந்து வச்சாரு. போன இடத்துல சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறேன், அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த சாப்பாடை நம்ம எங்கேயோ சாப்பிட்டு இருக்கோமேன்னு. யாரு சமையல் நான் கேட்டேன்டா. அவரு தான் சொன்னாரு, ராஜா ராஜா வீட்டுக்கு ஒரு புதுசா வேலைக்காரமா வந்திருக்காங்க, அவங்க செஞ்ச சாப்பாடு தான் இதுன்னு. நானும் ஆர்வத்துல, சார் அவங்கள கூப்பிடுங்க ஒரு தடவை பாத்துக்கிறோன்னு கூப்பிட்டா வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா எங்க அம்மா. சாரி 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 சாரி, சீதா அம்மா. என்னமோ ஒரு நாள் குடும்பத்துக்காக சமைக்க சொல்லிட்டோன்னு என் பொண்டாட்டிய வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்கன்னு என்னமோ அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க. இன்னைக்கு என்னாச்சு? யாரோ ஊர் பேர் தெரியாத வீட்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளோ கணக்கு பார்த்தவங்க. அங்க ஏதோ ஒரு வீட்ல சமையல்காரியா இருக்காங்க. இது மட்டும் நல்லா இருக்கா? இப்ப அவங்களை யார் கொடுமைப்படுத்துறாங்க? இத உங்க பொண்டாட்டிய பாத்துக்கிற லட்சணமா?
இப்ப பேசுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு, வெக்கமா இல்ல? இவர் ஒரு பக்கம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போறதும், அம்மா சமையல்கார வேலைக்கு போறதும், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அந்த வாட்ச்மேன் வேலையாச்சும் உருப்படியா பாத்திருந்தா எங்களுக்கு அந்த 6 லட்சம் நஷ்டமா இருக்காது. இவர் வேலைய பார்க்காம கடையில திருடு போய் போலீஸ் வீட்டுக்கு வந்து இவர் இழுத்துட்டு போனதுதான் ஆச்சு. அட 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 அட, சபாஷ், இதுதான் அந்த ஸ்டோரியா? இவங்க 10 பாத்திரம் தேய்ச்சு இவர் வாட்ச்மேன் வேலை பார்த்து என்னைக்கு சம்பாதிச்சு, என்னைக்கு வட்டி கட்டி, என்னைக்கு இதோ இந்த கோட்டை அழிச்சு கடன் அடைப்பாரோ. நடந்த மாதிரி தாண்டா. ஆனா ராஜா, உன் கூட இன்னைக்கு நான் வராம போயிட்டேனேடா. அன்னைக்கு இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நிக்க வச்சு ரசிச்சு பார்த்த மாதிரி நான் இன்னைக்கு இந்த அம்மாவை ரசிச்சு பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப நீங்க வாய் மூட போறீங்களா இல்லையா? அவங்க வேலைக்கு போனா அது அவங்க இஷ்டம். அத துப்பக்கட்ட நீங்களா கேட்கவே கூடாது. அடேங்க ராஜா, உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. ஏய், தகுதியை பத்திலாம் நீ பேசவே கூடாது. யார் நீ? ரோட்ல இட்லி விக்கிறவதானே நீ? உங்க அம்மாவும் இதேதான் இன்னொருத்தவங்க வீட்டுல பண்றாங்க. உங்க 2 பேருக்கு ஒண்ணு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? பேசுங்கம்மா, பேசுங்க. டேய், அவ என்னடா பேசணும்? அவ என்ன பேசணும்? என்னடா தப்பு? என்ன தப்புன்ற? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. சீதா ஏன் சமையல் வேலைக்கு போனா தெரியுமா? துப்பு கட்ட 4 பிள்ளைங்களை பெத்ததுனாலதான். உருப்படாத பிள்ளைங்களை பெத்த அப்பன் ராத்திரி வாட்ச்மேன் வேலைக்கு போறதுக்கும் அம்மா சமையல் வேலைக்கு போறதுக்கு காரணமும் நீங்க தான், சீதா இல்ல. தாய் தகப்பனை வச்சு பாதுகாக்க வக்கில்லாத பிள்ளைங்களை பெத்து போட்ட எங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பாடண்டா. அவ என்ன பிச்சை எடுத்தாளா? திருடினாளா? இல்ல உன்ன மாதிரி பெத்தவங்க கிட்டயே வட்டிக்கு பணம் விட்டாளா? ஏய், என் பொண்டாட்டி மானரோசம் உள்ளவடா. அவ நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறா. அவ இந்த வயசுல சமையல்காரி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அசிங்கப்பட வேண்டியது நாங்க இல்லடா, நீங்க தான்டா. நீங்க தான். இந்த வயசுல உங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க சம்பாத்தியத்துக்காக வேலைக்கு போறாங்கன்னா அதை பார்த்து வெக்கப்பட வேண்டியது நாங்க இல்ல, நீங்க. வந்து என்னமோ பெருசா சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்ட மாதிரி பேசுற. டேய், இதெல்லாம் வெளியே போய் சொல்லிடாதடா. யாரும் எங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க மூஞ்சில தாண்டா காரி துப்புவாங்க. இந்த வயசுலயே உங்ககிட்ட 10 பைசா வந்து நிக்காம எங்க சொந்த கால்ல நிக்கிறோம் பாரு. நாங்க தாண்டா மானரோசம் உள்ளவங்க. பிச்சைக்கார பயல்களா, மானம் கட்டவனுங்களா. என்னங்க, வேண்டாங்க, போதும். ஒரு சீதா, இவன் என்ன பெரிய சிஐடியா? நீ வேலை செய்யறது அப்படியே பார்த்து அப்படியே துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சானா இவன்? துப்பு கெட்டவன். இங்க வந்து பெரிய யோக்கிய நாட்டம் நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், நீ எல்லாம் இந்த வீட்டுல வாயை திறந்து என்கிட்ட பேசுறதுக்கு எந்த யோக்கியதையும் இல்லடா. வேணாப்பா. ஏய், சி, கையை கீழே இருக்குடா. கை நீட்டி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அடிச்சு பல்லையெல்லாம் பேசிடுவேன். அம்மா வேலைக்கு போறத பார்த்து வெக்கமா இருந்துச்சு, மானம் போச்சு, தலை குனிஞ்சிட்டேன்னு சொன்னியே. அவளை அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டமேன்னு நீயே உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து காரி துப்பிக்கோடா. போக்கத்த பயணம்.
சூப்பர்ப்பா, சூப்பர். இது போதும்பா. இவ்வளவு நடந்தோம் நீங்க இந்த வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு ரூமை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தான்டா வெக்கப்படணும். நீங்க தான் என் வீட்டுல ஓசியில உட்கார்ந்துகிட்டு என் உழைப்புல தின்னுகிட்டு இருக்கிற பிச்சைக்கார பயலுடா. இனி யாராவது ஒருத்தர் என் பொண்டாட்டிய சமையல்காரி வேலைக்காரின்னு சொன்னா அப்புறம் நான் வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. வாசிதா. எப்பா டேய், போங்கடா போங்க. உங்க மூஞ்ச கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. போங்க. ஏய் சிப்படி. சி சரிதான் போடி. உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்தவங்க வீட்டுல சமையக்கார வேலைக்கு போறாங்க. இப்ப அவங்கள யார் கொடுமைப்படுத்துறாங்க? இதான் உங்க பொண்டாட்டிய பாத்துக்கிற லட்சணமா? என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் சீதா, உன்னை எப்படி இத்தனை வருஷமா ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னால பார்த்துக்க முடியும். அதை புரிஞ்சிக்காம என்ன நம்பாம நீ இந்த காரியத்தை பண்ணியிருக்க. என்னங்க இது? சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. உங்களை நான் நம்பல. என்ன யாரு சொன்னா? இந்த வீட்ல நீங்க போட்ட கோட்டுக்கு அப்புறம் உங்க கூடவே இருக்கிற ஒரே ஆள் நான் தானேங்க. நம்பிக்கை இல்லாமலா நான் உங்க பக்கம் இருக்கேன்? அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? இத்தனை வருஷமா என் புருஷன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. பதிலுக்கு நான் அவரை ராஜா மாதிரி பாத்துக்கலனாலும் அவரோட கஷ்டத்தை பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட புருஷன் வட்டிக்கு பணம் வாங்கி அதை திரும்ப கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த வேலைக்கு போனேன். இத நான் உண்மையிலேயே ஒரு வேலைக்கு போறதா நினைக்கல. உங்க கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிற ஒரு வாய்ப்பா தான் பாக்குறேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு சீதா. ஏதோ சூப்பர்வைசர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சமையல் வேலைக்கு போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாளா இந்த வீட்ல அதே சமயக்காரி வேலையை தான் நான் சம்பளம் வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே வேலையை வெளியில சம்பளம் வாங்கிட்டு பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்லைங்க. இன்னும் சுருக்கமா சொன்னா, நன்றி இல்லாதவங்களுக்கு சும்மா சமைச்சு போடுறதை விட சம்பளத்துக்கு 4 பேருக்கு சமைச்சு போடுறது எவ்வளவோ பரவாயில்ல தானே? உங்களோட கஷ்டத்தை இந்த பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்கற மாதிரி என்னையும் வேடிக்கை பார்க்க வச்சிடாதீங்க. உங்க கஷ்டத்தை பங்கு போடுற வாய்ப்பை எனக்கும் தாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? இந்த வேலைக்கு நான் போறதுக்கு பர்மிஷன் தாங்க. நீ தான் ஏற்கனவே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிய, அப்புறம் எதுக்கு பர்மிஷன்? இது எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தானே. இங்க பாருங்க, நாம 2 பேரும் இனி ஒருத்தர் கோச்சுக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நம்ம 2 பேருக்கும் வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு இருக்கோம். இப்படி இருக்கும்போது எப்படி கோச்சுக்க முடியும்? நான் இந்த வேலைக்கு போக நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். என் புருஷன் அவர் பிள்ளைங்க கிட்ட ஒரு சவால் விட்டிருக்காரு. அந்த சவால்ல அவர் ஜெயிக்கணும். அதனால அவரு கூட நான் நிக்கணும். என்னங்க, என்னாச்சு? நீ என்னதான் சொன்னாலும் நீ
கஷ்டப்படுறத மட்டும் என்னால ஏத்துக்க முடியல சீதா. இதே கஷ்டம் தானே எனக்கும் இருக்கும். அதனாலதான் நான் இந்த வேலைக்கு போறேன். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சீதா, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இனி அப்படி நடக்காதுங்க. எனது